அதாவது நீங்கள் சொன்னீங்களே, கொடுப்பதற்கென்றே இறைவனால் படைக்கப்பட்டவர் எம்ஜிஆர். ஆனால் அந்த வள்ளலே கொடுக்கின்ற பழக்கத்தை பாகவதரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னார். செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்தது இல்லையா? வெள்ளக்காரன் சொன்னானா, நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, எங்களை எதுக்காதீங்க, உங்களை முதல்ல இங்கேருந்து விரட்டுறது தான் என்னோட ஜோலி, உங்கள் பதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை. சாமி, பிரசவ இதில் இருக்கிறேன், ரொம்ப முடியல, எந்த இதுவும் இல்லை, கஷ்டமாக இருக்குது, ஏதாவது பணம் கொடுங்க சாமி. எதுவும் சொல்லலை, உத்து பார்த்தார். பார்த்துட்டு சிரிச்சுட்டே, இந்தா வச்சுக்கோ, எல்லாம் நல்லபடியாக ஆகும். ஒரு கும்பிடு போட்டு போயிடுது அந்த அம்மா. பொம்பளை இல்லைங்க ஐயா, ஆம்பளை தான் வேஷம் கட்டிக்கிட்டு வந்தான். அதுக்கு பாவதர் சிரிச்சுட்டே சொன்னாராம், வசீகரிக்கும் தோற்றம், மயக்கும் குரல். தமிழ் சினிமாவின் முதல் உச்ச நட்சத்திரம் தியாகராஜ பாகவதர். இவர் பற்றி பலரும் யூடியூபில் பேசி வந்த நிலையில் எது உண்மை எது பொய் என கண்டறியும் ஒரு முயற்சியில் ஏற்கனவே நாதஸ் நடிகர் சந்திரபாபுவின் சகோதரரை பேட்டி எடுத்திருந்தது. சந்திரபாபு பற்றிய பல உண்மைகளை வெளிக்கொணரும் முயற்சி அது. அதன் தொடர்ச்சியாக தியாகராஜ பாகவதர் பற்றி பல உண்மைகளை, பல விஷயங்களை, பல தகவல்களை ஊடகங்களுக்கு தந்து கொண்டிருக்கும் எழுத்தாளர் கார்முகிலோன் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். அன்பு தம்பி, வணக்கம். முதலில் நம்முடைய அந்த நாதாஸ் யூடியூபுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை பதிவு செய்கின்றேன், தங்களுக்கும் சேர்த்து. அதாவது பாகவதரை பற்றி தவறான தகவல்களே மண்டி கிடக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு உயர்ந்த மனிதரை, தேசப்பற்று மிக்கவரை, பரோபகாரியை, கண்ணியமானவரை பற்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு மோஸ்ட் சின்சியர் தேங்க்ஸ். பாகவதரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் சார். ரைட், நீங்கள் என்னென்ன ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்கோ நீங்கள் கேளுங்கோ, நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். கண்டிப்பாக சார். எம்ஜிஆர் சிறந்த கொடைவள்ளல்னு அறியப்படுபவர். இன்றளவும் பலரும் எனக்கு உதவி செஞ்சார்னு சொல்லப்படுகிற ஒரு மாமனிதராக எம்ஜிஆர் இருந்திருக்கிறார். நீங்கள் கடந்த முறை சொல்லியிருந்தீங்க, எம்ஜிஆரே ஒரு கொடைத்தன்மையை, ஒரு வள்ளல் தன்மையை தியாகராஜ பாகவதரிடமிருந்து கற்றுக்கொண்டதாக அவர் சொன்னதாக விஷயம் சொல்லியிருந்தீங்க. அப்போ தியாகராஜ பாகவதரின் கொடை வள்ளல் தன்மை என்பது பற்றி கண்டிப்பா நம்ம சொல்லி ஆக வேண்டும். மிக்க மகிழ்ச்சி. அதாவது நீங்க சொன்னீங்களே, கொடுப்பதற்கென்றே இறைவனால் படைக்கப்பட்டவர் எம்ஜிஆர். அந்த புண்ணியம் போய் சேர்ந்து இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா, எஸ், அவருடைய வள்ளல் தன்மை அத்தகையது. ஆனால் அந்த வள்ளலே கொடுக்கின்ற பழக்கத்தை பாகவதரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னார். பாகவதரோட குணம் என்னன்னா, இந்த வலதுகரம் கொடுக்கறது இடதுகரத்துக்கு தெரிய வேண்டாம், கொடுக்குற ஆளுக்கும் வாங்குற ஆளுக்கும் தெரிஞ்சால் போகிறோம் என்று அப்படின்னு சொல்லுவாராம் பாகவதர். அப்பேற்பட்ட பெரிய தர்ம சிந்தனையாளர் பாகவதர். ரொம்ப முக்கியமானதை மட்டும் சொல்லணுன்னா நிறைய சொல்கிறேன். அதாவது இந்த செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்தது இல்லையா? அப்போது இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை வந்து சூரியனை அஸ்தமிக்கா சாம்ராஜ்யம் அப்படி இப்படிலாம் எல்லாம் சொல்லுவோம். அவளுக்கு பெரிய பண நெருக்கடி, நிதி நெருக்கடி. அப்போது பணம் வேணும்னு சொல்லிட்டு அங்கே மெட்ராஸில் சார் ஆர்தர் ஹோப் அப்படின்னு ஒரு வெள்ளைக்கார துறை கவர்னராக இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, அப்போ பாகவதர் தான் உச்சத்தில் இருந்தார். பாகவதர்கிட்ட வந்து கேட்குறார், நீங்கள் வந்து இந்த நாடகங்கள் நடத்தி கச்சேரி பண்ணி லைக் தட் நிதி திரட்டி கொடுக்கணும் அப்படின்னு. பாகவதர், சரி, என்னோட தேசத்துக்காக செய்கிறது தானே, என்னால் முடிஞ்சதை பண்ணித்தரேன் அப்படின்னு உடனே ஒத்துண்டார். நிறைய நாடகங்கள்லாம் நடத்தப்பட்டன. பல நாடகங்களுக்கு அந்த வெள்ளைக்காரதோர கவர்னர் அவரே வந்தார், ஆர்தர் ஹோப்பை தலைமை தாங்கினார். அது மாதிரி ஏகப்பட்ட நாடகங்கள் நடத்தி அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக வசூலாயிருக்கு. அப்படின்னா அப்போ பவுன் 50 ரூபாய்க்கும் கம்மி. இந்த மதிப்பில் சொல்கிறதா இருந்தால் 20 கோடி ரூபா பாகவதர் நாடகம் போட்டு நன்கொடை நிதி கொடுத்தது 20 கோடி ரூபா. அப்பேற்பட்ட மனிதர் சார் அவர். வெள்ளைக்காரன் எதிரே பார்க்கல. அது பெரிய ஆச்சரியம் அவனுக்கு, இன்ப அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம். என்ன பண்ணால்,
பணம்லாம் வாங்கிட்ட அப்புறம் பாகவதர்கிட்ட அந்த கவர்னர் துரை அவரோட அதிகாரி மூலமாக சொல்கிறார், மிகப்பெரிய உபகாரம் பண்ணீர்கள், உங்களுக்கு வந்து நாங்கள் ஏதாவது செய்யணும், திருவெரும்பூர் கிராமத்தை உங்கள் பேருக்கு சாசனம் பண்ணி தரோம் அப்படின்னு வெள்ளைக்காரன் சொன்னான். பாகவதர் சொன்னாரா, இதெல்லாம் எதிர்பார்த்து நான் பண்ணலையே, என்னோட தேசத்துக்காக கேட்டல் நான் செஞ்சேன், என்னால் முடிஞ்சே பண்ணேன், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டார். நீ எண்ணி பாருங்கோ சார், இந்த திருவெரும்பூர் கிராமத்தின் இன்றைய மதிப்பு பல்லாயிரம் கோடி இல்லையா, பல்லாயிரம் கோடி திருவெரும்பூரோட இன்றைய மதிப்பு, வேண்டான்னு விட்டார். வெள்ளைக்காரனுக்கு மனசு கேட்கல. அவன் இன்னொன்று சொன்னான், சரி நாங்கள் உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறோம், திவான் பகதூர் பட்டம் தரோம், அதையாவது நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொன்னான். இப்போ எப்படி பாரத ரத்னா ஹையஸ்ட் சிவிலியன் ஆர்டரோ, இப்போ வெள்ளைக்காரங்காலத்து திவான் பகதூர். பாகவதர் அதையும் வேண்டான்னு விட்டார். நான் இதெல்லாம் எதிர்பார்த்தே செய்யலையே, எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டார். நம்மனா ஒரு சின்ன விருது யாராக கொடுத்தா கூட ஆளாக போய் நிற்போம். பாகவதர் வேண்டான்னு விட்டார். அதை எப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் பாருங்க. அப்போது சத்தியமூர்த்தி, தீரர் சத்தியமூர்த்தி, அவருக்கு ரொம்ப மனத்தாங்கலாக இருந்தது. என்னது வெள்ளைக்காரன் அடக்கி ஆண்டுன்னு இருக்கான், அவனுக்கு போய் பாகவதர் இப்படி சகாயம் பண்ணிட்டாரே அப்படின்னு கேபிஎஸ்ட்டை சொன்னாராம். கொடுமுடி கோகுலம் கேபி சுந்தராம்பாளம் மாட்டேன், என்ன மாதிரி இப்படி பண்ணிட்டான் பாகவதர் அப்படின்னு. அதுக்கு கேபிஎஸ் சொன்னாங்களாம், என்னன்னா பாகவதர் வந்து சரியாக தானே பண்ணியிருக்கார், தியாகராஜ் எந்த தப்பும் பண்ணலையே, தேசம் கஷ்டத்தில் இருக்குது, பணமோட அவன் தேசபக்தியை காமிக்கிறதுக்கு துரையே கேட்டோம்னு சரின்னு பண்ணியிருக்கான், தியாகராஜன் சரியாக தான் பண்ணியிருக்கான், ஒரு தப்பும் பண்ணலை, நீங்கள் எந்த விதமான மனக்கிலேசமும் உங்களுக்கு வேண்டாம், பாகவதர் பண்ணு சரிதான் விளக்கமாக கேபிஎஸ் சொன்ன அப்புறம் சத்தியமூர்த்தி மனசு தெளிவாயிட்டு, கரெக்டுமா நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் கூட என்னமோ தப்பாக நினச்சிட்டேன், பாகவதர் பண்ணது கரெக்டு தான், தேசத்துக்காக தானே செஞ்சுருக்கார், சரி இந்த திருநீலகண்டர் விழாவுக்கு நானே போய் தலைமை தாங்கி நடத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநீலகண்டர் விழாவுக்கு சத்தியமூர்த்தியே வந்து தலைமை தாங்கி நடத்தினார். சத்தியமூர்த்தியை பற்றி ஒன்று சொல்லணும், பெரிய பேச்சாளர், சுதந்திர போராட்ட தியாகி எல்லாம் தெரியும். அப்போ வெள்ளைக்காரன் என்ன சொன்னான், வெள்ளைக்காரனுக்கு ரொம்ப சிம்ம சொப்பனமாக அந்த பேசி இது பண்ணிண்டு, வெள்ளைக்காரன் சொன்னான்னா, நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, எங்களை எதுக்காதீங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் துணைவேந்தர் பதவி உங்களுக்கு தரோம், நீங்கள் எதுக்காமல் கொஞ்சம் சும்மா இருங்க ஐயா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், உங்களை முதல்ல இங்கேருந்து விரட்டுறது தான் என்னோடய ஜோலி, உங்கள் பதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டார். ரைட், நம்ம பாகவதர் விஷயத்துக்கு வருவோம். அப்படி சொன்ன அப்புறம்தான் பாகவதரை பற்றி சத்தியமூர்த்தி மிக உயர்ந்த அபிப்பிராயம் ஏற்பட்டது. அந்த விழாவுக்கு போனார். முன்னாடியே சொல்லியிருக்கேன், பாகவதர் அப்படியே பட்டு இட்டுன்னு போட்டு ரொம்ப அப்படியே ஜொலிப்பர். இப்போ சத்தியமூர்த்தி சொன்னாரா, நீங்கள் ஏன் கதர் ட்ரெஸ்ஸுக்கு மாறப்படாது அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த அலங்கார பட்டுக்கிட்டுலாம் விட்டுட்டு பாகவதர் கதர் ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டு தான் சொல்லுவாள். இது ஒன்று ரொம்ப பிரதானமான சமாச்சாரம். இது இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்டால் இல்லையா, இன்னொன்று சொல்கிறேன். இந்த சிவகவி படம் ஷூட்டிங், அது 43ஆம் வருஷம் வந்த சிவகவி ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. அப்போது வந்து இது ஜி ராமநாதையர் சொன்னது. அப்போது வந்து எல்லோரும் பேசிட்டு இருக்காளாம், ஏன்னா தீபாவளி அடுத்த வாரம் தீபாவளி, பணக்காரனுங்களுக்கு தானே தீபாவளி, நமக்கெல்லாம் ஏழை பாழைகளுக்கெல்லாம் என்ன தீபாவளி, ட்ரெஸ் வாங்கிறதுக்கு எங்கே போகிறது. பாகவதர் வந்து மேக்கப் போட்டுன்னு இருக்கார், காதில் விழருது அவள் பேசினது, எதுவும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஷூட்டிங் நடந்தது. மறுநாள் ஏகப்பட்ட பேர் தலையில் துணி மூட்டையை தூக்கிட்டு வரா. அந்த ஸ்டூடியோவில் இருக்கிற அத்தனை பேரோட குடும்பத்துக்கும் துணிமணிகள் பாகவதர் வாங்கி கொடுத்துருக்கார். அப்போ மதிப்பு 20,000 ரூபாய்க்கு மேலே. அப்படின்னா இன்றைக்கி எவ்வளவு, 2 லட்சம் 20 லட்சம் 2 கோடி. இன்றைய மதிப்பில் சொல்கிறதா இருந்தால் 2 கோடி ரூபா துணிமணி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கா பாகவதர். அப்படின்னா அவர் மனிதனை எத்தகையது. சரி, இதெல்லாம் வந்து விடுவோம். இன்னும் ஒன்று நானே பேசிகிட்டு இருக்கேன், பரவாயில்ல, நீங்கள் கேட்டிருக்கேள். அதனால் இன்னொன்று, நம்ம வடபழனி முருகன் கோயில், அந்த கோயிலுக்கு பாகவதர் வந்து இந்த சமாதானம் எப்படி வந்துங்கிறது சொல்கிறேன். ஒரு பெருந்தொகை நன்கொடை கொடுத்துருக்கார். அது அவர் சொல்லவே இல்லை. ஆஸ் யூஷுவல் பாகவதரை பற்றி யார்ட்டையும் சொல்கிறதே கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய சக்தியை பகவான் கொடுத்துருக்காரு. அவர் எவ்வளவு கொடுத்தார் என்னங்கிறது எப்போ தெரிஞ்சுன்னா, அந்த கோயில் வடபழனி கோயில் கும்பாபிஷேகம் போது சிலம்பு செல்வர் மாப்போசி அவர் சொன்னார், இந்த கோயில் வளர்ச்சிக்காக
பாகவதர் 50,000 ரூபாய் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னார். யோசிச்சு அன்றைக்கி 50,000 இன்றைக்கி என்ன சார், 5 கோடி சார். பாகவதர் அந்த நன்கொடை இப்படி கொடுத்துருக்காருங்கிறது சிலம்பு செல்வர் மாப்போசி ஐயா சொன்ன அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றிலாம் பாகவதர் யோசிக்கிறதே இல்லை. ஏதோ செய்யறது நம்ம கடமை, செய்வோம், அவ்வளோதான். ஒரு ருசிகரமான சம்பவம் சொல்கிறேன். ஷூட்டிங் நடக்கிறது. அப்போது ஒரு பொம்பளை பாகவதர்கிட்ட வரா, ஒப்பன ரூமில் உட்காந்துருக்கார் பாகவதர். வரா வந்து, சாமி பிரசவ இதில் இருக்கிறேன், ரொம்ப முடியல, எந்த இதுவும் இல்லை, கஷ்டமாக இருக்குது, ஏதாவது பணம் கொடுங்க சாமி பாகவதர்கிட்ட சொல்கிறேன். உடனே பாகவதர் அப்படியே உத்து பார்த்தாராம், எதுவும் சொல்லலை, உத்து பார்த்தார். பார்த்துட்டு சிரிச்சுட்டே கொஞ்சம் பணத்தை எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து, இந்தா வச்சுக்கோ, எல்லாம் நல்லபடியாக ஆகும், ஒரு கும்பிடு போட்டு போயிடுது அந்த அம்மா. அங்கே மேக்கப் போடுற பசங்க பாகவதர்கிட்ட சொன்னாங்களா, ஐயா நீங்கள் நல்லா ஏமாந்து போயிட்டீங்க, பொம்பளை இல்லைங்க ஐயா, ஆம்பளை தான் வேஷம் கட்டிக்கிட்டு வந்தான். அதுக்கு பாருங்கோ பாகவதர், ஹவு கிரேட் ஹீ இஸ். அதுக்கு பாகவதர் சிரிச்சுட்டே சொன்னாராம், பொம்மநாட்டி வரல, ஆம்பளை தான் கர்ப்பஸ்திரி வேஷத்தில் வந்தான்னு எனக்கு நன்னா தெரியும். ஒருத்தர் கையை நீட்டி உபகாரம் பண்ணுங்கன்னு கேட்கும்போது எப்படி கொடுக்காமல் இருக்கிறது, அதனால தான் கொடுத்தேன், தெரிஞ்சுதான் கொடுத்தேன், அதனால தான் கொடுத்தேன். அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆம்பளை இப்படி வந்து வேஷம் கட்டுன்னு வந்து கேட்குறான், ரைட், ஸோ வாட், கேட்குறான், கொடுப்போம். எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் ஏமாற்ற முடியாது யாராலையும், விவரமானவர். ஆனாலும் அவர் சத்தம் போட்டுக்கலாம், என்ன நீ ஏமாற்ற பார்க்குறியா ஆகுன்னு, அதெல்லாம் சொல்ல, சரி இந்தா வச்சுக்கோ நன்னாகும். இந்த உயர்ந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் பாகவதர். அதாவது பாகவதர் வந்து சார் பணத்துக்கு மதிப்பு கொடுக்குறவர், சந்தேகமே இல்லை, பணத்துக்கு மதிப்பு கொடுக்குறவர். ஆனால் பணமா நட்பா அப்படின்னு வந்தால் நட்பு தான். ஒரு 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 இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்க. பிபி ரங்காச்சாரின்னு ஒரு நடிகர், சமகாலத்தவர் பாகவதரோட. அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் வந்து பாகவதர்கிட்ட கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறார். ஆனால் என் பொண்ணு கல்யாணம், நீங்கள் வந்து கச்சேரி பண்ணால் எங்களுக்கு பெரிய கௌரவமாக இருக்குண்ணா அப்படின்னு தேங்க்யூ சொல்கிறார். பாகவதர் சொன்னாரா, ரங்கா நீ என்னோட ஸ்நேகிதன், நீ ஏன் இவ்வளவு தேங்கி இதை சொல்கிற, வாண்ணா நான் வரமாட்டேனா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரா, இல்லைண்ணா அது எனக்கு தெரியும், அன்றைக்கி உங்களுக்கு செட்டிநாட்டில் ஒரு கச்சேரி இருக்குன்னு சொன்னால் அது கேட்ட ஒன்று தான் பாகவதற்கு தேதி, அடாடா ஆமாம் செட்டிநாட்டில் எனக்கு கச்சேரினா ஒத்துன்ட்ருக்கேன் அப்படின்னு ஒரு க்ஷணம் இப்படி பார்த்தார், அவ்வளோதான். அடுத்து பிஏவை கூப்பிட்டாரா, அவளுக்கு தந்தி கொடுத்துரு, தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால் வர முடியலன்னு. இந்த செட்டிநாடு கச்சேரிக்கு போகலை, ரங்காச்சாரி பொண்ணு கல்யாணத்துக்கு போய் இலவசமாக கச்சேரி பண்ணி அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய வெள்ளி கோப்பை அதையும் அவர் பரிசாக கொடுத்துருக்கார். எதுக்கு சொல்கிறேன்னா, பாகவதர் வந்து பணத்தை மதித்தார், ஆனால் பணமா நட்பானா நட்பு தான். எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துருக்கார் சார் பாகவதர். அது வந்து இந்த காலத்தில் தெரியல. நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த காலத்தில் நடுத்தர வயசுக்கார ஆளுக்கே தெரியல, அதை விட உங்கள் குழந்தைகளுக்கு என்ன தெரிய போகிறது பாகவதரை பற்றி. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் நீங்கள் எனக்கு, நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதாவது வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் சொல்லுவார் அடிக்கடி, there is no such opinion called public opinion, it is only published opinion. ஒரு செய்தியை திரும்ப 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 சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், உண்மைதான் போல இருக்குது, எல்லாத்துலேயும் போடுறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க, என்ன பொய்யா சொல்ல போகிறாங்க அப்படின்னு. பாகவதரை பற்றி தப்பான சமாச்சாரமே இப்போ இருக்குது. எதை திறந்தாலும் பாகவதரை பற்றி ஒரு நெகட்டிவ் இதுதான். அவரை பற்றிய உண்மையான சமாச்சாரத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க எனக்கு. நம்ம நாதாஸ் டிவிக்கு ரொம்ப நன்றி, அன்பு தம்பி உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அவரோட இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லலாமா, அந்த வள்ளல் தன்மையை? நிச்சயம். சந்தோஷம். அதான் நான் ரொம்ப முக்கியம், இது வந்து ஏகப்பட்டது பண்ணியிருக்காரு சார். லிஸ்ட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, லிஸ்ட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. லிஸ்ட்டை ஏன்னா இந்த இதுன்னா சரி என்னன்னு விடப்படாதுன்னு. ஓகே, நான் கொஞ்சம் மட்டும் சொல்கிறேன், ஃபுல் லிஸ்ட்டுன்னு சொல்ல போகிறது கொஞ்சம் மட்டும் சொல்கிறேன். ஒரு முஸ்லீம் செல்வந்தர் பாகவதரோட பயங்கர என்ன சொல்கிறது ரசிகர் வெறியர், அது மாதிரி. அவர் அந்த குழந்தைகள்கிட்ட மனசாபம் ஏற்பட்டு என்ன பண்ணார், 2 பிள்ளை அவருக்கு,
அவர் சொத்து ஃபுல்லாக பெரிய பணக்கார பூரா சொத்தையும் பாகவதர் பேருக்கு எழுதி வச்சுட்டார். அவர் காலமான அப்புறம் தான் தெரியுறது இந்த பசங்களுக்கு சொத்தை பங்கு போடலான்னு எல்லாம் பாகவதர் பேரில் இருக்கேன்னு. ஒன்றும் பண்ண முடியாது, லீகலி பாகவதர் தான் ஓனர் இருக்கு. 2 பசங்களும் பாகவதர்கிட்ட வராங்க. ஐயா இது மாதிரி எங்கள் அப்பா பண்ணிட்டாரு, நீங்கள் தான் இதுக்கு சட்டப்பூர்வமாக ஓனர், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்க ஐயா, பாக்கி எதாவது செஞ்சு எங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த பிள்ளைங்கள பாகவதர் பார்த்தாராம். பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொன்னாராம், இதெல்லாம் பதிவு ஆகிருக்கு, சிரிச்சுட்டே சொன்னாராம், உங்கள் அப்பா மாதிரி ரசிகர்கள் தான் எனக்கு பெரிய பலம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிள்ளைங்க 2 பேர் கலவரம் ஆகிட்டாங்க. சரி சொத்தை பாகவதர் வாங்கி வச்சுன்னு விட்டார் போல இருக்குது அப்படின்னு. அந்த பிள்ளைங்களை கூர்மையாக பார்த்துட்டு பாகவதர் சொன்னாராம், நான் உழைச்சி சம்பாதிச்சது தான்ப்பா எனக்கு சொந்தம், உங்கள் அப்பா சொத்தை நான் சல்லி காசு எடுக்க மாட்டேன், சட்டப்பூர்வமாக உங்கள் 2 பேருக்கும் நான் சரிசமமாக பிரித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த பெரும் சொத்தை, அந்த முஸ்லீம் பெருமகனார் எழுதி வச்ச பெரும் சொத்தை 2 குழந்தைகளுக்கும் சரிசமமாக பங்கு பண்ணி கொடுத்துட்டார் பாகவதர். எதுக்கு சொல்கிறேன்னா, புறத்தையார் காசுக்கு சல்லி காசு கூட ஆசைப்பட்டது கிடையாது சார். அவரோட மிகப்பெரிய மனிதர் சார் பாகவதர், மிகப்பெரிய மனிதர். அந்த காலத்தில் தயாரிப்பாளர்கள்லாம் பாகவதர்கிட்ட வந்து கேட்பாளாம், எவ்வளவு படம் தரணும் உங்களுக்கு, கொடுக்கறதுக்கு தயார். அது பாகவதர் சொல்லுவாராம், நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். அவரோட அந்த அந்த அடக்க குணத்தை பாருங்கள், நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், என்னால் எவ்வளோ நன்னா பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். ரைட். இந்த குணங்கிறது அவர் நன்னா புகழ் உச்சத்துக்கு வந்த அப்புறம் தான் வந்ததுன்னு இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்தே அது ரத்தத்தில் ஊறின குணம். அந்த உதார குணம் இருக்கு பாகவதர் ரத்தத்திலே ஊறினது. பவளக்கொடி அது தெரியும் உங்களுக்கு, அதான் அவரோட ஃபஸ்ட்டு நாடகம் படம். ட்ராமாவாக நடித்து படமாக வந்து, ஆமாம் ட்ராமாவை பார்த்தவா மாநகரி லேனா செட்டியார், அவர் ஃப்ரெண்டு சுப்பிரமணியெல்லாம் எடுத்தேன். அதில் சம்பளம்லாம் கேட்டால் வேடிக்கையாக இருக்கும். டைரக்டர் சுப்பிரமணியத்துக்கு 750 ரூபா, பாகவதற்கு 1000 ரூபா தான். எஸ்டி சுப்லட்சுமி கதாநாயகி, அந்த அம்மாவுக்கு 2000 ரூபா. ஏன்னா அப்போ ஆம்பளைகள் தானே ஸ்ரீ பார்த்து போட்டால் முடிஞ்சு நடித்ததுனால 2000 ரூபா ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த படம் ஆரம்பிக்கிறது. பவளக்கொடி ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. நடந்துருக்கும்போது இந்த பாகவதருக்குள்ளே பிரச்சனை வந்துருக்கு. இன்னொருத்தர் என்ன சொன்னார் செட்டியார்கிட்ட, முதல்ல என் கணக்கு ஐசா பைசா செட்டில் பண்ண அப்புறம் படத்தை எடு. அவர் சொன்னார், உன் கணக்கை நான் செட்டில் பண்ணிடுறேன், ஆனால் படம் முடிச்ச அப்புறம் தான் பண்ணுவேன், உனக்கு கொடுத்துட்டா நான் படத்தை எப்படி எடுக்கிறது. அவர் விடலை, கணக்கை செட்டில் பண்ண அப்புறம் படம் எடு. அவர் பார்த்தார் செட்டியார், கணக்கா படத்தை எடியா அப்படின்ட்டார். ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு, நடந்துட்டுருக்கு ஷூட்டிங். அந்த ஆள் காதில் போய் விழுந்து கொடுத்து செய்தி, பணம் கொடுக்கல, படத்தை ஆரம்பிச்சிட்டார். அப்படியா பண்ணுறான், நான் யாருன்னு காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி காரை ஓட்டிகிட்டு வந்தார். ஸ்டூடியோக்குள்ளே போகலை, ஏன்னா 2 பேருக்குன்னு தகராறாச்சா, உள்ளே போகலை. காரை வெளில நிறுத்தினார். பாம் ஹாரன் அடிச்சுட்டே இருக்கார். அந்த காலத்தில் இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏது இந்த டப்பிங் ஃபெசிலிட்டி அது இதெல்லாம் என்ன பியூட்டின்னா, காக்கா சத்தம் கூட கேட்கக்கூடாதுன்னு காக்கா விரட்டுறதுக்குன்னு ஆள் அப்பாயின்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேர் க்ரோ ஷூட்டர்ஸ்னு பேரை கூட போடுவா அவளுக்கு. அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தால் அப்படி இருக்கும். இன்னும் ஃபுல் ஸ்விங்கில் போகும் ஷூட்டிங், ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கும். ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எஸ், கட் 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 அப்படின்னு கட் பண்ணி அப்புறம் அந்த சீனை மறுபடியும் தானே எடுக்கணும் ஆரம்பத்துலேருந்து. இப்படியே நடக்கிறது சார் பல நாளாக. பாகவதர் ஏன் என்ன தகராறு இப்படி பண்ணி, யார் சத்தம் போடுறான், அவள்கிட்ட சொல்கிற பாகவதர் இது மாதிரி பிரச்சனை ஆகிடுது பாருங்க. அப்போ பாகவதர் ஒரு நாள் இது மாதிரி தகராறு பண்ணும்போது பாகவதர் இருங்கன்னு சொல்லி வெளில வர்றார். அவர் பார்த்து கேட்குறார், சார் நீங்கள் இது மாதிரி பண்ணல நியாயமா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் படம் எடுக்கிறது, திரும்பி திரும்பி எடுக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கப்படாதா, என் கடனை கொடுத்தாச்சுன்னா நான் ஏன் தம்பி வரப்போகிறேன், என் பைசாவை கொடுத்தா நான் போகிறேன், சரி உங்களுக்கு அவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும். பாகவதர் என்ன பண்ணார், ஒரு நாள் பொறுத்துக்கும்போது நானே உங்கள் கடனை அடைச்சிட்றேன், சரியா, ஷூட்டிங் நடத்துறதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும், பணத்தை கொடுத்தா நான் ஏன் தம்பி இந்த பக்கம் வரப்போகிறேன், தலை வச்சு படுக்க மாட்டேன். மறுநாள் பாகவதர் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய காசை கை காசை பாகவதர் கொடுத்துருக்காரு சார். ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது படம், பாகவதரோட படம். அதுக்கப்புறம் வாய்ப்பு வருமோ வராதோ தெரியாது, ட்ராமாவில் கொடி கட்டி பறந்த மனுஷர் சினிமாவுக்கு வரார். அப்போ கூட என்ன பண்ணார், இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவர் நம்மளை வச்சு படம் எடுக்கிறார், அவருக்கு இப்படி கஷ்டம் வரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கை காசு கொடுத்து செட்டில் பண்ணி அவர் அனுப்பிச்சுட்டார்.
தயாரிப்பு மாநகர் இல்லைன்னா சரி பெரிய ஆச்சரியம், என்னடா அது இப்படி இது அப்படின்னு. அப்போ ஒரு உள் மனசில் ஒரு சந்தேகம், இது மாதிரிலாம் அவர் பண்ணுறது நம்மள்கிட்ட பணம் ஜாஸ்தியாக கேட்குறதுக்கா அப்படின்னு நினச்சிருந்துக்கா. ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு 500 ஸ்பெஷல் ட்ராமா போகிறதுக்கு பாகவதர் வாங்குவார் 500, அது மாதிரி 2 நாள் ட்ராமா செலவு 1000 ஒத்துட்டுருக்கார் அவர் படத்தில் நடிக்க. இவர் வேறு நம்ம கொடுக்க வேண்டிய கடன் செட்டில் பண்ணிட்டார், நம்மளே ஏதாவது ஜாஸ்தியாக பின்னாடி படுத்துக்கிட்டு போகிறோன்னு கேட்டுகிட்டே இருந்தாராம். உங்களுக்கு சம்பளம் 1000 தான், சரிதானே? உங்களுக்கு சம்பளம் 1000 தான் தம்பி, சொல்லிகிட்டே இருந்தார். பாகவதர் சொன்னாராம், ஐயா இந்த நடிப்பு தொழிலை நான் தெய்வமாக நினைக்கிறவன், இந்த நடிப்பு தொழில் மேலே சத்தியமாக சொல்கிறேன், 1000 தான் எனக்கு, மேற்கொண்டு சல்லி காசு கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட. எதுக்கு சொல்கிறேன்னா இந்த உதவுற குணம் இருக்குது பார்த்தீங்களா, அது சின்ன வயசுலேருந்தே பாகவதருக்கு உண்டு சார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நன்றி நன்றி, தொடர்ந்து பேசுவோம். நன்றி.